அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு சமைச்சது பூஜா குட்டி தான். ஸ்பெஷல்ல நேத்துது பாதி, இன்னைக்கு பாதி. ரசம் இருக்கு பாருங்க, நேத்து வச்ச ரசம். ஏன்னா நேத்துக்கு நைட் யாருமே சாப்பிடல. ஆமா, வெளியே போயிட்டோம். சுட சுட சோறு, அதுக்கப்புறம் நேத்திக்கு வச்ச மீன் குழம்பே இருக்குது. அந்த வறுவல் மீனை கூட போட்டு சூடு பண்ணியாச்சு பாருங்க, நல்லா இருக்கும். இந்த மாதிரி வறுத்த மீனை வந்து குழம்புல போட்டு சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஊர்ல இருந்து முருங்கைக்காய் கொண்டு வந்தோம். செண்பகவல்லி கொடுத்து அமைச்சிருந்தா முருங்கைக்காய். அந்த முருங்கைக்காய் முட்டை அவிச்சு போட்டு தொக்கு பண்ணிட்டோம். அப்படியே பொரியல் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அப்பள கூட்டு. இந்த கூட்டும் செஞ்சு ரொம்ப நாளாச்சு. காரக்குழம்புக்கு இது ரொம்ப ஆப்டா சூப்பராக செட் ஆகும். இப்போ மீன் குழம்புக்கும் டாப் நாச். அதுதான் மீன் குழம்புக்கு தான் நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஸோ இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு பூஜா குட்டி வேற லெவலில் சமைச்சிட்டாங்க. பிரம்மண மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பிடி செல்லா குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வர்ஷா குட்டியிலேருந்து இன்டர்ன்ஷிப் நேத்தியிலேருந்து நைட் ஷிஃப்ட் ஃபர்ஸ்ட் டே நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் சத்து மாவு கஞ்சி வச்சு கொடுத்தேன், அதை குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ எழுப்பி சாப்பாடு போடணும். சொல்லிட்டு தான் படுத்தாங்க, 11 மணிக்கு எழுப்புங்க நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தூங்கட்டோன்னு பாவமா பூஜா வந்து தூங்கட்டோமா நானே சமைச்சிடறேன்னு சொல்லிட்டு பூஜா குட்டியே வந்து சமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, பூஜாவை ஏன் இன்விடேஷன் வைக்க கூட்டிகிட்டு போனீங்க, வீட்டில் இருந்தால் ஹெல்ப்பாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஜெய்யை கூட்டிகிட்டு போகலாமேன்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் எல்லாரும் மொத்தமாக ஃபேமிலியாக போகலான்னு தான் பிளானு. ஆனால் ஜெய்க்கு வந்து கடை பார்த்துக்கணும். வர்ஷா குட்டிக்கு லீவு தரல, இன்டர்ன்ஷிப் இருக்கிறதால லீவு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ லீவ் எடுத்துட்டா நம்மளோட கிரகப்பிரவேசம் அப்போ கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அப்போ எடுக்கிறது தானே முக்கியம். அதனால தான் நாங்கள் வந்து இவங்க 2 பேரையும் அத்தையை வர வச்சு விட்டுட்டு நாங்கள் போயிட்டோம். பூஜாவை ஏன் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா, இப்போது அங்கே நாங்கள் இன்விடேஷன் வைக்க போகிறோம், திருவிழாக்காகவும் நம்ம போனோம். அப்பா வந்து வெளியே போயிட்டாருன்னா நான் தனியாக இருப்பேன். அதனால பூஜாவை எனக்கு துணைக்காக கூட்டிட்டு நான் போறதே பிளானே கிடையாது. 2 பேரும் போறதா பிளான். அப்பா அங்க திருவிழா வேலையில பிஸியா இருந்தா அம்மா தனியா கிடக்கணும். அதனால எனக்கு துணையா தான் பூஜா குட்டியை வந்து நாங்க கூட்டிட்டு போனோம். கூட பிளஸ் vlog எல்லாம் எடுக்கலாம். நான் வந்தேன்னா எப்பவுமே நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. KGF vlogன்றது நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அங்க உள்ளவங்களே நான் உங்க vlog தான் பாக்குறேன், போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயில்லாம் காட்டுவோம். அதுக்கு வர முடியாதவங்க அந்த கோயில்ல அந்த vlog பார்த்து சந்தோஷப்பட்டுப்பாங்க. நிறைய பேர் எங்க கிட்ட வந்தவங்களே நிறைய பேர் வீடியோஸ்ல எடுக்க மாட்டாங்க. ஆனா உங்க வீடியோஸ் நாங்க மெமரிஸ்க்காக வச்சு பார்த்துப்போம் அப்படின்வாங்க. அதனாலதான் நான் பூஜா குட்டியை கூட்டிட்டு போனோம். அதுக்கப்புறம் போய் இன்விடேஷன் வைக்கப்பெல்லாம் பூஜா குட்டியை கூட்டிட்டு போயினா வீட்டுல நீங்க சொன்னதுதான் உண்மை. வீட்டுல வேலை பார்க்கணும்னு இருக்காங்க. நாங்க 2 பேர் மட்டும்தான் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு நம்ம வச்சுட்டு வந்திருக்கோம். ஊருக்கு வந்தவாசிக்கு இந்த பக்கம் நியர்பை எல்லாமே சென்னை எல்லாமே நானும் அப்பாவும் மட்டும் தான் போய் வச்சுட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வாஷிங் மிஷின் நாங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறோம், நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் அம்மாவுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, கேட்டுட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். வழக்கம் போலவே நம்மளவா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். இந்த வேலைகளில் ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும், ஆனால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி பொருட்கள் அனுப்பிக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா? வேற என்ன பட்டு? அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். வாழ்க வளத்துடன். டாடா, பை பை.